ஹலோ மக்களே, நான் உங்க தினேஷ். இது மெட்ராஸ் டீ கடை. இன்னைக்கு மெட்ராஸ் டீ கடையில நம்ம பார்க்க போறது டீ கடை மூவி ரிவ்யூ. இன்னைக்கு டீ கடை மூவி ரிவ்யூல நம்ம பார்க்க போறது ஒரு ஆந்தாலஜி வெப் சீரிஸ். ஆந்தாலஜி வெப் சீரிஸ் என்னன்னா, இப்போ நார்மலா ஒரு வெப் சீரிஸ்னா நம்மளுக்கு ஒரே ஸ்டோரி இருக்கும். அதுக்கு நிறைய எபிசோட்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். பட் ஆந்தாலஜி வெப் சீரிஸ்னா எல்லாமே இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸ் தான். ஸோ நம்ம தனியாக பார்த்தாலும் நல்லா இருக்கும், அது மொத்தமாக பார்த்தாலும் நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம தமிழ்லேயே பாவக்கதைகள், நவரசா இந்த மாதிரி ஆந்தாலஜி வெப் சீரிஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 எபிசோட். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முதல் 3 எபிசோட். இந்த வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எபிசோட் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஓல்ட் ஹவுஸ். ஓல்ட் ஹவுஸ் இந்த எபிசோடோட கதை என்னன்னா, கதை ஆரம்பத்திலேயே ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு நர்ஸை ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அந்த நர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மாவெல்லாம் இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோமில் விடக்கூடாது, நம்மளுக்காக அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம அவங்களே கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் அதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவர் வீட்டுக்கு போவார். அவர் வீட்டுக்கு அவங்க போகும்போது அவங்க ஒய்ஃப் கூட பேசிட்டு இருப்பார். அவங்க ஒய்ஃபுமே என்ன சொல்லுவாங்க, அம்மாவெல்லாம் நம்ம மாதிரி ஓல்டேஜ் ஹோம்லாம் விடக்கூடாது, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா அங்கே வருவாங்க. அவங்க வரும்போதே அவங்க பேசும்போதே நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு கொஞ்சம் மெமரியில் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்படி இந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா திடீர்னுட்டு அந்த பையனோட குழந்தை ஒன்று இருக்கும், அந்த குழந்தைய தூக்கிட்டு மாடிக்கு போயிடுவாங்க. மாடிக்கு போனவங்க ஒரு பால்கனி பக்கத்தில் அந்த குழந்தைய விட்டுடுவாங்க. அதாவது பால்கனினா அந்த பால்கனி எட்ஜில் ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டூலில் அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்க பாட்டு வந்துடுவாங்க. இவங்க அந்த குழந்தைய ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியாது. அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, குழந்தை எங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, இந்த குழந்தை யார் குழந்தை, உன் குழந்தை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க தேடிக்கிட்டே போகும்போது மேலே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ உடனே எங்கள் ஒய்ஃப் மேலே தேடி ஓடி போகும்போது கரெக்டாக அந்த குழந்தை பால்கனிலேருந்து கீழே வர மாதிரி போகும். ஆனால் அவங்க பிடிச்சிடுவாங்க. பிடிச்சோடனே அடுத்த சீன் என்ன வரும்னா, இவங்க அம்மாவை அந்த ஓல்டேஜ் ஹோமில் இவர் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அந்த ஓல்டேஜ் ஹோமில் இவங்க அம்மாவை ட்ராப் பண்ணும்போது இன்னொருத்தர் அவங்க அம்மாவை பார்க்க வந்திருப்பாரு. ஆனால் அந்த ஓல்டேஜ் ஹோமில் இப்போ உங்கள் அம்மாவை பார்க்க முடியாது, நீங்கள் ஈவினிங் தானே அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, ஈவினிங் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் கேட்பாரு, ஈவினிங்க்கும் இப்போதைக்கு என்ன வித்தியாசம், இப்போயே காமிச்சா என்ன அப்படின்ற மாதிரி. இல்லை காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்ருவாங்க. அவர் போகும்போது நம்ம ஹீரோட்ட என்ன சொல்லுவார்னா, இந்த இடம் சரியில்லை, இங்கே உங்கள் அம்மா விடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் அவங்க அம்மாட்ட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்கே சமைக்க வேலைக்கு அனுப்புறன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்க அங்கே இருக்க போகிறாங்கன்ட்டு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நான் அப்புறம் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துருவார். என்னதான் விட்டுட்டு வந்தாலும் அவருக்கு மனசு கேட்காது, திருப்பிவே அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரலாம்னு நினச்சி போவார். அப்போ போற இடத்துல என்ன நடக்குது, அவங்க அம்மாவை அவர் திரும்பி பார்த்தாரா, அவர் ஏன் இங்கே எங்கள் அம்மா விடாதீங்கன்னு சொன்னாங்க, இதெல்லாம் ரிவீல் பண்ணுறது தான் இந்த எபிசோடோட கிளைமேக்ஸ். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் டு எண்டு ஒரு த்ரில்லர் வைப்லேயே இருக்கும். அங்கங்கே நமக்கு ஒரு சின்ன சின்ன ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி படபடப்பான சீன்ஸும் கொஞ்சம்லாம் இருக்கும். இந்த குழந்தை சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இந்த சீன் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த படபடப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கும். என்னடா ஆகும் அந்த குழந்தைக்குன்ற மாதிரி. ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் கிட்ட ரன் ஆகும். பட் நம்மளுக்கு அந்த 1 மணி நேரம் போகிறதே தெரியாது. இப்போ நம்ம 2வது எபிசோட பார்ப்போம். 2வது எபிசோட் ஆர்ஃபன். இந்த 2வது எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் இறந்துருப்பாரு. அவங்கள எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. க்ளீன் பண்ணும்போது ஒருத்தர் வந்து அவரோட ஒரு பையனை ரீசெண்டாக தத்தெடுத்திருப்பார். அந்த பையனை பற்றியே டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருப்பார். எங்கே தத்தெடுத்தாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீ யார் என்னன்னு கேட்கும்போது, இல்லை நான் இவர் கூட வேலை செஞ்சேன். எங்கே வேலை செஞ்சேன்னா ஒரு கம்பெனிஸில். இல்லை அவர் இந்த மாதிரி கம்பெனிலே வேலை செஞ்சது இல்லைன்னு சொன்னேன். அவரை விரட்டிகிட்டே போவாங்க. அவர் ஓடி போயிடுவார் அங்கேருந்து. அதுக்கப்புறம் அவர் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லுவார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகர ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் தான் இருப்பார். ஸோ அங்கே வந்து இவருக்கு ஆல்ரெடி நிறைய கடன்லாம் வேற இருக்கும். ஸோ அப்போ இவர் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லுவார், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஆர்ஃபனேஜில் ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனை யார் தத்தெடுத்தாலும் 7 நாளுக்குள்ளே அவங்க பணக்காரன் ஆயிடுவாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, 7வது நாள் அவங்க இறந்துருவாங்க அப்படின்றது தான் அந்த கேட்ச். ஸோ இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார், நம்ம அந்த பையனை தத்தெடுப்போம், தத்தெடுத்துட்டு 7வது நாளில் நம்ம பணக்காரனான உடனே அந்த பையனை கொன்னுடலாம், ஸோ தட் நம்ம சாக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, நம்ம இதெல்லாம் தேவையில்லை, நம்ம எப்படியாவது கடனை அடைச்சிடலான்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு கடங்காரன் வீட்டு வாசலில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஓகே நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃபும் ஒத்துப்பாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆர்ஃபனேஜ் போயிட்டு தத்தெடுக்கலான்னு சொல்லுவாங்க. அப்போ யார் வேணும்னு கேட்கும்போது அந்த பையன் தான் வேணும்னு கேட்பாங்க. அப்போ அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கவங்களே சொல்லுவாங்க,
இது ஓகேவா? உங்களுக்கு அந்த பையன பத்தி தெரியும்ல அப்படின்லாம் சொன்னாங்க. இல்ல எல்லாம் தெரியும். எங்களுக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. நாங்க குழந்தைய வளர்க்குறோம் அப்படின்றது மாரி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆர்ஃபனேஜ்ல மெயின்டெயின் பண்றவங்க கேட்பாங்க, உங்களுக்கு அந்த பையன பத்தி தெரியும்ல ஓகேவா? அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்ல. நாங்க வந்து ஒரு பையன தத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த பையனையே கூப்பிடுவாங்க. அந்த பையனும் அங்க வருவான். அப்ப அந்த பையன் வரும்போது அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு என்ன பிடிக்கும்? அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கவங்க அவனுக்கு அன்பு மட்டும் குடுங்க போதும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ அந்த பையன இவங்க அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்புறம் இவங்க எதிர்பார்த்த மாரி இவங்க பணக்காரங்க ஆவுறாங்களா? 7வது நாள் சாவுறாங்களா? அந்த பையனுக்கு என்ன ஆச்சு? இப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. வாங்க இப்போ 3வது எபிசோட்குள்ள போலாம். 3வது எபிசோடோட பேரு போயம்ஸ் அண்ட் பெயின். இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டர் அவங்க புக்க எழுதி லான்ச் பண்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த லான்ச் ஈவென்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு பெரிய ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பட் அங்க வந்தது என்னமோ கொஞ்சம் பேரா தான் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேருமே இந்த புது புக்க பத்தி பேச மாட்டாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி எழுதியிருக்க புக் பேரு தான் போயம்ஸ் அண்ட் பெயின். அந்த புக்க பத்தி தான் எல்லாரும் கேட்பாங்க. அந்த புக்ல ஆட்டோகிராஃப் வாங்க தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. இவங்க எதிர்பார்த்த மாரி அந்த புக் லான்ச் ஈவென்ட் போகாது. ஸோ அடுத்த நாள் அவங்க மேனேஜர்ட்ட இந்த புக்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, "இந்த புக்குக்கு ரொம்ப பேட் ரிவ்யூவா தான் இருக்கு. இந்த புக்கோட ரெஸ்பான்ஸே சரியில்ல. ஆனா எல்லாருமே உன்னோட ப்ரீவியஸ் புக்கான போயம்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நீ அதுக்கான சீக்வல எழுது" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இவங்க, "என்னால அந்த சீக்வல்லாம் எழுத முடியாது. இந்த புக்கே போட்டும்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் அவங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்காக அவங்க திருப்பி அந்த புக்க எழுதுறேன்னு சொல்லுவாங்க. எழுதுறேன்னு சொல்லி ஒரு அட்வான்ஸும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அந்த புக்க எழுதுறதுக்கான செட்டப் பண்ணிடுவாங்க அவங்க வீட்ல. அவங்க கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் லெவலுக்கு போற மாரி தான் அந்த டேபிளே செட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கூட இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் டிக் 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 டிக்ன்னு ஒரு பெண்டுலம் மாரி ஆடும் பார்த்தீங்களா? ஒரு கிளாக் மாரி. அதையும் வச்சிருப்பாங்க. அதையும் வச்சுட்டு உட்காந்து எழுத ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால ஒரு லைன் கூட எழுத முடியாது. எழுதினாலுமே எதாவது டைப் பண்ணாலுமே அவங்க டெலிட் பண்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்காதுன்றதுக்காக. அப்ப அந்த சவுண்டுக்கு ஏத்த மாரி இவங்களும் ஸ்பேஸ் பார் அமுக்கிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, சீன் கட் ஆகும். திருப்பி எழுந்து பார்த்தா, அவங்க ஒரு 30 பேஜ், 40 பேஜ் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது எப்படி அவங்க எழுதுனாங்கன்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு குளிக்கலான்னு போவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க முதுகுல ஒரு அடிபட்டா மாரி இருக்கும். இது என்னடான்ட்டு அவங்க முன்னாடி எழுதுனத நெனச்சு பார்ப்பாங்க. அப்பவுமே அவங்களுக்கு இதே மாரி தான் இருக்கும். புக்க எழுதிட்டு அந்த புக்ல என்னலாம் எழுதுனாங்களோ, அது இவங்க ரியல் லைஃப்ல அனுபவிச்ச மாரி பாடி பெயின் அந்த மாரிலாம் நெறைய இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் அவங்க புக்க மறுபடியும் எழுத மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்காக இப்ப மறுபடியும் எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 40 பேஜ அவங்க எழுதியிருப்பாங்க. எழுதிட்டு அடுத்த நாள் அந்த மேனேஜர்ட்ட போய் பேசுவாங்க. "இல்ல நான் இந்த புக்க கன்டின்யூ பண்ண விரும்பல" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்லுவாரு, "ஏன் நல்லா தானே இருக்கு" அப்படின்னா, "எப்படி நீ எப்படி படிச்ச?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "உன்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீ டிரைவ்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்க. நாங்க எல்லாருமே படிச்சோம். எல்லாருமே படிச்சோம். எல்லாருக்குமே புடிச்சிருந்தது. நீ கன்டின்யூ பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு. அவர்ட்டயும் கேட்பாங்க. அவரும் சொல்லுவாரு, "சூப்பரா இருக்கு. நீங்க கன்டின்யூ பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்க அத எழுதுறேன்னு ஒத்துப்பாங்க அடுத்த நாள். அடுத்த நாள் அவங்க எழுதும்போது அந்த மேனேஜர்ட்ட, "வெப்கேம்ல நீ என்ன நோட்டீஸ் பண்ணு. என்கிட்ட ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டி இருக்கா?" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மேனேஜர், "எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "இல்ல, இல்ல நீ பாரு" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அவங்க அந்த ஸ்டோரி எழுத போம்போது, அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மாரி பேய் புடிச்ச மாரி ஒரு இமேஜ் ஆயி, அவங்களுக்கு என்னன்னா, நெஜமா ஏதோ நடக்குற மாரி தோணும் எல்லாமே. அதாவது அவங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்க மாரி, அவங்க சஃபர் படுற மாரி அவங்களுக்கு வந்து அவங்க விஷன் மாரி தெரியும். அந்த விஷன்ல அவங்க என்னலாம் பார்க்குறாங்களோ, அத தான் அவங்க புக்கா எழுதுறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம், இங்க இவங்க மேனேஜர் இவருக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. பட் இவங்க எடுக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த மேனேஜர் நேரடியாவே அங்கேருந்து இங்க வந்துருவாரு. வந்துட்டு இவங்கள எழுப்ப ட்ரை பண்ணி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எழுப்பிடுவாரு. எழுப்புன அப்புறம் பார்த்தா, இன்னும் ஒரு 40 பேஜ் கிட்ட எழுதியிருப்பாங்க. அப்பதான் அவங்க யோசிப்பாங்க, "இதெல்லாம் என்னோட கற்பனையா? இல்ல இது இங்க நிஜமாலே யாருக்காவது நடக்குதா? அத நான் இங்க உணர்றேனா?" அப்படின்லாம் இவங்க யோசிப்பாங்க. அந்த மேனேஜரும் அத பத்தி யோசிப்பாரு. இதுக்கப்புறம் அந்த கதை யார பத்தி இவங்க எழுதுறாங்க? அது உண்மையான கதையா? இல்ல இவங்களோட கற்பனையா? அப்படின்ற அமானுஷத்த சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு 40 நிமிஷம் 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் போகும். இதுவுமே சுவாரஸ்யமா தான் இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த ரிவ்யூ புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட ரிவ்யூல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம உங்க தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட சப்போர்ட்ட மெட்ராஸ் சிக்கரைக்கு எப்பவும் குடுங்க. பாய்.